இருந்தா நீங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வந்துருங்க. யாரும் எழுந்து போக வேண்டாம். கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போலாமா வார்த்தைக்கு நேராக? ஓகேவா? கேக்குதுங்களா? அன்மணியாச்சா? சே ஓகே, உட்காருங்க. சே ஜெபிக்கல். அப்பா நீர் பேசுங்கப்பா. அப்படி நீ மூடி மறைத்து பேசுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை வைத்து நான் எப்படிப்பட்டவன், நான் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிற இதை குறித்து நான் பேச என்னை மூடி மறைத்து பேசு. ஒருவேளை பிள்ளைகள் இந்த பேசுகிற வார்த்தை நானும் அப்படித்தான் என்று பிள்ளைகள் நினைத்திருந்தா அந்த பிள்ளைகளுடைய சிறையிருப்பு நீ மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நான் என்னை பற்றியே பேசுகிறேன். நான் எப்படி உருவாக்கப்பட்டேன்னா அந்த மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டேன். இல்லை கவனமாக கேட்டுக்கோங்க. நான் ஒரு மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டேன். பாவியிலையும் பிரதான பாவியா நான் இருந்தேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பாவியிலும் பிரதான பாவி. எனக்கு நன்மை செய்வதற்கு ஞானம் இல்லை, ஆனா தீமை செய்வதற்கு எனக்கு அதிக ஞானம் இருந்துச்சு. எல்லா பொருள் மேல எனக்கு ஆசை, அதிகமா சம்பாதிக்கணும் எனக்கு ஒரு ஆசை, எல்லாத்தையும் மேல எனக்கு ஒரு இச்சை, எல்லாத்தையும் மேலையும் அப்படி ஒரு இச்சை இருந்தது. ரொம்ப பாவத்தில் நான் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேன். அந்த பாவம் என்கிற சங்கிலினால நான் கட்டப்பட்டு இருந்தேன். எனக்கு ஒரு எஜமான் உண்டு. அவன் பேரு சாத்தான்னு சொல்றாங்க. அவன் பேர் என்ன? சாத்தான்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு எஜமான் உண்டு. அவன் பேர் சாத்தான்னு சொல்றாங்க. அவன் தான் என்ன வாங்கியிருந்தான் வேலைக்கு. என்ன வாங்கியிருந்தான். நான் பாவ சங்கிலியில கட்டப்பட்டு இருந்தேன். நான் ஒரு பெரிய பாவ சந்தை, உங்களுக்கு தெரியும் நம்பீர் பட்டத்தில் இருக்கிற சந்தை, அதே போல நான் ஒரு பெரிய பாவ சந்தைக்குள்ள நான் இருந்தேன். என்ன அந்த எஜமா என்னை வாங்கின அந்த எஜமான் அந்த பாவ சந்தையில என்னை கொண்டு போய் விட்டுட்டான். என் கையிலும் கால்களும் சங்கையினால கட்டப்பட்டு இருந்தது. நான் அந்த கட்டப்பட்ட நிலைமையோட அந்த வார சந்தைக்குள்ள என்னை கொண்டு போய் என் எஜமா சாத்தான் என்கிற என் எஜமா என்னை கொண்டு போய் அந்த சந்தையில விட்டுட்டான். அங்க போனா அழகுள்ள ஸ்திரீகள், அரசியல் தலைவர்கள், நான் மாத்திரம் இல்ல, என்னை போல அநேக ஜனங்கள் பாவத்துல கட்டப்பட்டு அங்க நிறைய பேர் இருந்தாங்க. அழகான ஸ்திரீகள், சினிமா நடிகைகள், அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லாரும் என்னை போலவே அந்த சங்கிலினால கட்டப்பட்டு அந்த பாவ சந்தையில இருந்தாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, அந்த அழகுள்ள ஸ்திரீகள் எல்லாம் வாங்குவதற்கு அந்த வியாபாரிகள் வந்து சில ஆண்களையும் சில பெண்களையும் வந்து வாங்கிட்டு போனாங்க. விலை கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. என்னை வாங்குவதற்கு யாரும், நான் சொல்றது என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், உங்களை யாரும் குறிப்பிட்டு நான் பேசல, என்னத்தான் நான் சொல்றேன். என்னை வாங்குவதற்கு யாருமே இல்லை. காரணம், என்னிடத்துல அழகு இல்லை, நான் படிக்கல, உலக ஞானமும் இல்லை, தெய்வ ஞானமும் எனக்கு இல்லை. ஏன்னா என் எஜமா சாத்தான். என் எஜமா யாருங்க? என்னோட எஜமா யாரு? சாத்தான். நீங்க சொல்லிருங்களேன், என்னோட எஜமான் யாரு? நான் என்னத்தான் சொல்றேன், சாத்தான். நான் ரொம்ப கண்ணீரோடு இருந்தேன். என்னை வேலை கொடுத்து பல கோடி கொடுத்து என்னை வாங்குவதற்கெல்லாம் ஆளு ஒருத்தருமே இல்லை. அநேக அழகான பெண்கள் எல்லாம் வேலைக்கு வாங்குவதற்கு ஆள்கள் இருந்தது. நடிகளை வேலைக்கு வாங்குறதுக்கு ஆண்கள் இருந்தது. அநேக சயின்டிஸ்டுகளை வேலைக்கு வாங்குவதற்கு ஆள்கள் இருந்தது. நானும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தேன். சாத்தனை அனுதினமும் என்னை சித்திரவதை படுத்திக் கொண்டே இருந்தான். இவன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் மிதிச்சு கொண்டே இருந்தான். அனுதினமும் என்னை சித்திரவதை செய்து கொண்டே இருந்தான். இவன் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் என் கழுத்துல ஏறி மிதிச்சு கொண்டே இருந்தான். நான் கத்துன என்னை யாராவது ஒருத்தர் வாங்குவாங்களா அப்படின்னு. யாருமே என்னை வாங்க வரல. அந்த சாத்தா என்ன பண்ணனா தெரியுங்களா? அந்த சந்தையில முன்னாடி நிப்பாட்டாம என்னை கடைசி ஓரத்துல கொண்டு போய் என்னோட கையும் காலையும் கட்டிட்டு
என்னை அரை நிர்வாணமாக இடுப்பில் வேறே ஒரு துண்டை மட்டும் என்னை கட்டி விட்டுட்டு என்னுடைய எல்லா அங்கேயும் அவன் உரித்து கொண்டு அவன் சொன்னா, இனிமே இவன் வேலைக்கு போக மாட்டா, இவனை நான் அடிச்சு இவனை கொலை செய்து இவன் ரத்தத்தை நான் புசிக்க போறேன்னு சொல்லி என்ன அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். எதுக்கு ஒப்பு கொடுத்தான்? சத்தமா சொல்லுங்களேன். என்ன மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான் சாத்தா. அநேக பேர் வந்து 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 ஒவ்வொருத்தர் இவன் என்ன வேலை சொல்லி கேட்டு இந்த சந்தையில் அந்த காய்கறி கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு போவோம் பார்த்தீங்களா, நல்ல நல்ல பீட்ரூட் நல்ல நல்ல காய்கறிகளை வாங்கிட்டு போடுற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தர் வாங்கிட்டு போனாங்க. அழகான பெண்ணை பார்த்து இந்த பெண் எத்தனை கோடி கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. நான் எதிர்பார்த்தேன், ஐயோ இந்த சாத்தான் இடத்துல இருந்து எனக்கு எப்போ விடுதலை வரும், என்னை யாரு வாங்குவா? என்கிட்ட அழகு இல்லை, படிப்பு இல்லை. இன்னொருக்கும் நான் உண்மையை சொல்றேன், நான் படிக்கலைங்க, ஒரு டிகிரிலாம் வாங்கலைங்க. கர்த்தர் கிருபையினால பைபிள் காட்சி இப்போதான் படிச்சுட்டு இந்த எம்டிகே ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்திருக்கிறேன். உலக படிப்பு எனக்கு இல்லை, பல்வி படிப்பு எனக்கு கம்மி தான். என்னுடைய முடியெல்லாம் நீளமா, முடி வெட்டமா, நகமெல்லாம் வெட்டாம, நான் குளிக்காம ஒரு அழுக்கா இருந்து என்னை பார்த்தாலே மூக்க பொத்திக்கிட்டு போன சனங்கள் ஏறாலோ. நாச்சம் நாச்சம் நாச்சம், இவன் நாச்சம். என்ன பார்க்கிறவளா என்ன நாத்தம்னு சொல்லிட்டு என்னை யாரு விலை கொடுத்து வாங்கல. ஒரு வழியா அந்த என்னோட எஜமா யாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். சாத்தா என்ன தீர்மானம் பண்ணிட்டான். எதுக்கு? மரணத்துக்கு என்ன தீர்மானம் பண்ணிட்டான். அவன் என்ன மரணத்துக்கு தீர்மானம் பண்ண உடனே நான் சொன்னேன், என்னை கொன்று நீ ஒவ்வொரு நாளும் என்னை அடித்து என்னை சித்திரவதை செய்வதை காட்டிலும் நான் மறித்து போகிறேன் என்று நான் சாத்தான் எடுத்து கேட்டேன். அப்படிலாம் உன்னை கொல்ல மாட்டேன், அனுதினமும் உன்னை வைத்து நான் சித்திரவதை செய்து நான் ரசிப்பேன் என்று சொன்னான். இப்படி பல நாட்கள் நான் கடந்த, பல நாட்கள் கட்டப்பட்ட, யாரும் என்னை காப்பாற்றிருக்க ஒருவரும் இல்லை என்று நான் வேதனைப்பட்டு, நான் துன்பப்பட்டு, ஒவ்வொரு நாள் கண்ணீரோடு பலவீனத்தோடு நான் துடித்து கொண்டு இருந்தேன். எனக்கு இயேசுவெல்லாம் அப்ப தெரியாது, அவருடைய அன்புல எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் முகத்துல நான் பார்த்ததில்லை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை. தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற திடீரென்று ஒரு நாள் பல வருடம் கழித்து திடீரென்று ஒரு 6 அடி உயரத்துல 2 மனிதர்கள் வந்தாங்க. எத்தனை அடி உயரத்துல? சத்தமா சொல்லுங்கல்ல, நல்ல கவனமா கேளுங்கப்பா. 6 அடி உயரத்துல 2 மனிதர்கள் வந்தாங்க. அதுல ஒருத்தர் எப்படி இருந்தாருன்னா, நல்ல முதிர் வயதா, அவர் பார்க்கிறதுக்கு பிதாவை போல எனக்கு இருந்துச்சு. இன்னொருத்தர் வந்தாரு, அவரும் அதே 6 அடி தான், அவரை பார்ப்பதற்கு அவருடைய மக மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அவருடைய குமாரனா இருப்பான்னு நான் நினைச்சேன். இன்னொருத்தர் பிதாவுடைய முடி நல்ல வெண்மை பஞ்சை போல வெண்மையா இருந்தது. அது குமாரனுடைய முடி நல்ல கருன்னு, அவருடைய கண்களை பார்த்தீங்கன்னா அந்த புறாவின் கண்களை போல இருந்தது. இல்லை கவனமா கேளுங்க, விட்டுறாதீங்க, ஒரு இது கூட போய் விட்டுறாதீங்க. நீங்க தயவு செய்து சிந்தனை வேற எங்க செதுக்கிறாதீங்க. பிதாவுடைய முடி எப்படி இருந்தது? நல்ல. குமாரனுடைய முடி எப்படி இருந்தது? கருன்னு இருந்தது. நல்லா 2 பேர் வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. எப்படியாவது என்ன வேலை கொடுத்து சொல்லுங்களேன், எனக்கு எப்படியாவது கரையம் கொடுத்து, சத்தமா சொல்லுங்களேன், என்ன எப்படியாவது வேலை கொடுத்து, சத்தமா சொல்லுங்களேன், வேலை கொடுத்து வாங்கிட்டு போருவாங்க நான் நினைச்சேன். அவங்க என் பக்கத்துல வந்த உடனே சாத்தான் ஓடி வந்து என் கழுத்துல ஒரு மிதி மிதிச்சு, இங்க எதுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டான். ஓங்கி ஒரு மிதி கழுத்துல மிதிச்சு, எதுக்கு இவங்கிட்ட வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அத்தனை சனங்கள் இருப்பாங்க, அவனை நோக்கி பாருங்க, இவனை நான் மரணத்துக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னா. அதுக்கு அந்த பிதா சொன்னாரு, இவனுக்கு என்ன வேலை சொல்லு, நான் இவனை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு. அதுக்கு அந்த சாத்தான் சொன்னேன், இவனுடைய வேலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவன் ரத்தம் தான் வேலை. இவன் ரத்தத்தை வேணா நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து கொடுத்துட்டு அவனை வெட்டி நீங்க அவன் சரீரத்தை வேணா எடுத்துட்டு போங்க, அவன் ரத்தத்தை மாத்த எனக்கு கொடுத்துருக்கு போங்கன்னு அந்த சாத்தான், ஏன் எஜமா என்ன பார்த்து
பிதாவை பார்த்து சொல்றான். அதுக்கு அந்த கூட வந்தாரு பாத்தீங்களா, கருமையா இருக்கிற நிறம் இருக்கும்ல முடி. அவர் சொன்னாரு, ஏன் ரத்தத்தை வேணா வச்சுக்கோங்க, இவனை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. இவனை கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கு சாத்தான் சொன்னா, ஓ உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி நீங்க இருக்கிறீங்க, எனக்கு தேவை அடிமை தான் தேவை. எப்படி? உங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறீங்க? ராஜா மாதிரி இருக்கிறீங்க. ராஜாக்கள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த என்னுடைய எஜமா அவங்களுக்கு தர மறுத்துட்டான். எனக்கு அப்படியே தலையில இடி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ ஐயோ, இவங்களாவது என்னை காப்பாத்தவங்க நினைச்சேனே, இவங்களும் என்னை காப்பாற்றவில்லையே, இவங்களும் போயிருவாங்களா அப்படின்னு நினைச்ச. சொன்ன மாதிரி அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், நான் ரொம்ப காயப்பட்டேன். ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த 2 பேரும் எப்படியாவது வந்து என்னை காப்பாத்திட்டு போயிடுவான்னு என் பக்கம் வரைக்கும் வந்து என்ன வேலை பேசினாங்க. ஆனா கடைசியில அந்த சாத்தான் சொன்னனால, என் ரத்தம் தான் வேலைன்னு சொன்னனால, ரத்தத்தை கேட்டதுக்கும் தரலையே. நீ எஜமான், உன்னை பார்க்க ராஜா மாதிரி இருக்க, ராஜாவோட ரத்தம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அடிமையின் ரத்தம் தான் தேவைன்னு சொல்லிட்டு சாத்தான் சொன்னபடி அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மீண்டும் பல வருடம் கழிந்தது. எத்தனை வருஷம்ல தெரியல. பல வருடம் கழித்து ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்திருந்தாரு. அவர் பார்ப்பதற்கு அந்த 2 பேர் வந்தாங்க இல்லையா, அதுல ஒருவர் குமாரனை போல இருந்தது, முடியெல்லாம் கருமையா இருந்தது. வந்தாங்க, ஒரே ஒரு ஆள் வந்தாரு. ஆனா அவர் ராஜாவா வரல, அடிமையா வந்தாரு சந்தைக்கு. வாசிங்க பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து போதும் அவர் வந்தாரு பாருங்க. ராஜா வஸ்திரம் போட்டு வரல, அடிமையின் வஸ்திரம் போட்டு என்ன தேடி வந்தாரு. இப்போ அவர் சொன்னாரு, என் எஜமான் சாத்தானே போத்து, இதோ நானும் உனக்கு அடிமை, இவனை விட்டுரு, என் ரத்தத்தை நீ எடுத்துக்கோ, அவன் விட்டு, இந்த உனக்கு அடிமை தானே வேணும், நான் அடிமை தான் சொல்லிட்டு அடிமை ரூபம் எடுத்து அவர் என்னத்துல வந்தாரு பாருங்க. நானும் அழுக்கா அருவருப்பா இருந்தனால சாத்தா என்னையும் பார்க்கறான், அந்த குமாரனை பார்க்கறான். இவர் செவச்சே நல்ல கருமை, ஆனாலும் அடிமை கோலம். இவனை காட்டில் இவன் பெஸ்டா தெரியவன்னு சொல்லிட்டு என்னை விடுதலை ஆக்கிட்டா. நான் தெரிச்சு ஓடுறேன், சந்தையை விட்டு நான் ஓட உடனே அந்த அடிமை கோலம் தரித்த அந்த குமாரனை அப்படியே தரன்னு இழுத்து, அந்த அடிமை கோலம் தரித்தவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் கழட்டிட்டு இடுப்புல துண்டு மட்டும், நான் அவர் கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை எனக்கு கொடுத்துட்டு என்னுடைய வஸ்திரத்தை அந்த குமாரன் அணிந்தாரு. அந்த குமாரன் எடுத்து போட்டு அந்த வஸ்திரத்தை தரிச்சிட்டு அவரை இழுத்துட்டு போறாங்க சிலுவையில. தரவன்னு தெருவில் இழுத்துட்டு போறாங்க. சாத்தானுக்கு ஒரே சந்தோஷம், இவனை காட்டில் அவன் நல்ல அழகுள்ளவனா இருக்கிறா, இவனை எப்படியாவது பலி செலுத்தலான்னு சொல்லிட்டு அவரை தர இழுத்துட்டு போய் சிலுவையில் வச்சு அவரை சித்திரவதைப்படுத்துறான். அவர் அப்படியே மௌனமா இருக்கிறாரு. ரத்தம் ஓடுது, கண்ணீரோடு. நான் அவரை பார்க்கறதுக்கு போயிட்டேன். ஐயோ, ஒரு டான்ஸ் என்ன விடுதலை ஆக்கினார் இல்லையா, அந்த குமாரனை பார்க்கணுமே சொல்லிட்டு நான் ஒரே ஒரு டேங்க் சொல்றதுக்காக நான் அவரை தேடி போறேன். அவர் பார்த்தா சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக அவர் ரத்தம் சிந்தி, அந்த ரத்தம் அப்படியே சாத்தான் கையில கொடுக்கப்பட்டது. நான் பார்த்து கதற, ஐயோ எனக்காக இவர் பலியாரரு, இவர் யாருன்னு தெரியலையே, என்ன விலை கொடுக்க வாங்க வந்து இவர் இப்படி எனக்காக சாகுறாரு. நான் ஒரு நன்றியாவது சொல்லுவேன் நான் சொல்லிட்டு அவர் பக்கத்துல போன உடனே அவர் மரிச்சிட்டாரு.
நான் அவரிடத்துல பேச முடியல, அவரிடத்துல பேச முடியல என்னால. அவர் மறிச்சிறாரு. நான் அந்த வேதனையோட நான் திரும்பி போறேன். திரும்பி போனதுக்கு அப்புறமேலே ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ஒரு விஷயம் வருது. உன்னை விடுதலையாக்கினார் இல்லையா அந்த குமாரன், மீண்டுமா உயிர்த்து எழுந்திருக்கிறாரு, உனக்கு அவரை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ ஐயோ ஆமா எனக்கு ஆசை, எனக்கு ஆசை. அவருக்கு ஒரே ஒரு நன்றி மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும்னு நான் துடித்து கொண்டே இருந்தேன். எல்லா ஜனங்கிட்ட கேட்டேன். அந்த குமாரன் பேர் எனக்கு தெரியாது. அப்பா வளர்த்தியா இருப்பார்லம்மா, 6 அடியில் செவப்பா கருமையான முடி வச்சுட்டு. அதான் எனக்காக அன்னைக்கு அவர் மறிச்சார்லம்மா. அண்ணா மறிச்சார்லண்ணா, அவர் வீடு எங்கண்ணா இருக்கு? அம்மா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, அவர் வீடு எங்க இருக்கு? நான் அவரை பார்க்கணும்னு சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னாரு, அவர் வீடு ஏதோ ஆசாரிப்பு கூடாரமாமா. என்னமாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆசாரிப்பு கூடாரமாமா, அங்க இருப்பாரு, நீ வேணா அங்க போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சாங்க. நானும் விசையா போய் எங்கப்பா இருக்கு ஆசாரிப்பு கூடாரம்? ஐயோ மோசே காலத்துல கட்டின ஆசாரிப்பு கூடாரமா, இல்ல நெகேமியா கட்டின ஆசாரிப்பு கூடாரமா, எஸ்ரா காலத்துல கட்ட ஆசாரிப்பு கூடாரமா, இல்ல செருபபால் காலத்துல கட்டின ஆசாரிப்பு கூடாரமா தெரியாம நான் அள்ள மோதிக்கொண்டு ஒரு வழியா ஆசாரிப்பு கூடாரத்தை கண்டுபிடிச்சிட்டேம்மா. கண்டுபிடிச்சிட்டு அவரை பார்க்கணும்னு ஆசாசியா போறேன். அந்த ஆசாரி கூடத்துல போனா லட்சக்கணக்கான கூட்டம், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கூட்டம். நான் நினைச்சேன் அவர் என்னுடைய பாவங்களை மட்டும் தான் மன்னிச்சு என்ன மடத்தை விடுதலையாக்க நினைச்சேன். ஆனா பல மக்களுக்காக ரத்த சிந்திருக்கார் என்று அந்த கூட்டத்தை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். பல மக்களுக்காக அவர் ரத்த சிந்திக்கிறார். நான் முன்னாடி ஓடி எப்படியாவது அவரை பார்த்துட்டு வந்தலாம் குடு தெரியாம ஓடி நான் அந்த இப்படி லைன்ல நிக்காம ஓடுறேன். எல்லாம் என்ன விரட்டி லைன்ல வா வரக்கூடாது சொல்லி என்னை கடைசிக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல வாரத்துல ஒரே ஒரு நாள் திறந்திருக்குமா மாமா, அந்த நாள் ஓய்வு நாள் தானம்மா. அப்போ பாப்ப இந்த வாரம் முடியலையே, அவரை பார்க்க முடியலையே, நீ போயிட்டு அடுத்த வாரம் வாம்பாங்க, நான் திருப்பி அடுத்த வாரம் வருவேன். இப்படியே பார்த்து அது ஒரு பல வருடங்கள் கடந்தது. அவரை பார்க்க முடியல. திடீரென்று ஒரு வழியா அந்த ஆசாரிப்பு கொடுத்த பக்கத்துல போயிட்டு முதல்ல போன உடனே ஒரு பலிபீடம் இருந்தது. அங்க ஒருத்தர் நின்று கொண்டு இருந்தாரு. எங்க வந்த? இல்ல, எனக்காக அன்னைக்கு ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கினாரு, எனக்காக ரத்த சிந்தினாரு, நான் அவரை பார்க்க வந்திருக்கிறேன், அவர்கிட்ட நான் பேசணும். அதெல்லாம் பேச முடியாது. இல்லைங்க, எனக்காக அவர் பலியானார் இல்லையா, நான் அவரை பார்க்கணுங்க, நான் பேசினேன். நீ போ, ட்ரெஸ் என்ன போட்டிருக்கிற, சட்டை சரியில்லை, அப்போ சட்டையை மாத்திட்டு. என்னது சட்டையை மாத்திட்டு வர்றதா? ஆமா, நீ சட்டையை மாத்திட்ட, போ. துரத்துனாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் வந்தேன், சட்டையை மாத்திட்டு வந்தேன். என்ன கைகள் நகை இப்படி இருக்குது, நகத்தை வெட்டிட்டு போ. என்ன துரத்தி, ஐயா நான் ஒரு பார்த்துட்டு போயிடுறேங்க, ஒரு நிமிஷங்க, நான் பல வருடமா அந்த ஆசாரி கூட தங்கி கொண்டு இருக்கிறேங்க, நான் ஒரே ஒரு முறை அவரை பார்த்துட்டு போ, சுத்தமாகிட்டோ போ சொல்லி என்ன துரத்துனாரு. அடுத்த முறை வந்த செருப்பு சரியில்லைன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டாரு. அடுத்த முறை போன உன் முக சரியில்லை அனுப்பிச்சு விட்டாரு, முடி வெட்டிட்டு வாங்கல அனுப்பிச்சு விட்டாரு. இப்படியே ஒவ்வொரு காரியத்தை செல்லித்து என்ன அவரை பார்க்கறக்கே விடல. நான் என்ன சொல்றேன், அவரை பார்க்கறக்கே விடல. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணினேன், இந்த பலிபீடத்தை நிற்கிற அந்த மனிதனை எப்படியாவது ஏமாத்திட்டு இயேசுவை பார்த்துறோன்னு சொல்லிட்டு நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு அப்படி நீட்டாக இன் பண்ணி நல்லா தலை சீவி நல்லா கட்டிங் வெட்டி நல்லா பவுட்ரு அடிச்சுட்டு ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர் அண்ட் ஹாம்ஸ்டர்ஸில் போட்டு நல்லா ஜம்முன்னு போய் நின்று என்னை பார்த்த உடனே உள்ள போ சொல்லிட்டேன். நான் ஏமாத்தி தான் போனேன். என் உள்ள சுத்தம் இல்லை, வெளியே தான் சுத்தம். அப்போ போயிட்டேன், உள்ள போயிட்டு ஒரு வழியா அந்த பலிபீடத்தில் நின்ன அந்த மனிதனை ஏமாத்திட்டு நான் அப்படியே போறேன். அங்க போனா ஒரு வெண்கல தொட்டி இருந்தது.
இது என்னடா பொது பிரச்சனையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்கல தொட்டிக்கு நேரா அங்க போறேன். அங்க போய் என்ன சொன்னேன், இந்த சிலுவையில எனக்காரு மரித்தார் இல்லைங்க, அந்த 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 குமாரனை நான் பார்க்கணுங்க. அவர் பேர் கூட எனக்கு தெரியாதுங்க. ஒரே ஒரு பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறேங்க, என்னை உள்ள விடுங்க, என்னை உள்ள விடுங்க சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீ கழுவு, நீ கழுவு, உடனே கழுவுல 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. என்னது கழுவுலையா? எங்க என்ன பாவ சந்தில எடுத்துட்டு வந்து அவர் எனக்காக கழுவினார் இல்லைங்க, திருப்பி நீ ஏங்க என்ன கழுவ சொல்றீங்க? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அங்க, அதெல்லாம் அங்க. நீ இங்க கழுவுனாதான் உள்ள போக முடியும். எப்படிங்க சொல்லுங்க? கழுவுனாதான் உள்ள போக முடியும். ஃபர்ஸ்ட் ஆசாரிய கூடத்துல பரிசுத்தமா உடை இருந்தா தான் உள்ள போக முடியும் பலிபீடத்துல. ரெண்டாவது வெண்கல தொட்டிகள் என்ன சொல்றாரு, அந்த மனிதன் கழுவணும். நீ கழுவு கழுவு கழுவு. ஐயா அவர் எனக்காக கழுவிட்டாருங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு, உனக்காக என்ன கழுவிட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லிதாயே அனுப்ப. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அங்க. இங்க ஆசாரிய கூடத்துல சட்டம் இருக்கு, நீ கழுவிட்டா போ போ போன்னு சொல்லி அவரு என்ன அனுப்பிச்சு விட்டாருங்க. திருப்பி பார்த்தா திருப்பி பல வருடம் கழித்து திருப்பி உள்ள வர திருப்பியும் அவரு கழுவு 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 கழுவுன்னு இதவே சொன்னதவே சொல்லிட்டு இருந்தாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த பலிபீடத்துல ஏமாத்தினது போல இவரையும் எப்படியாவது ஏமாத்திட்டு உள்ள போகணும்னு முடிவு பண்ணினேன். நான் கழுவுன மாதிரி நடிச்சிட்டு நான் கழுவிட்டேன்னு சொல்லி, கழுவிட்டியா, சரி ஓகே ரைட்டு, நீ உள்ள போன்னு சொல்லி அந்த மனிதனை உள்ள கூட்டுதான். உள்ள போக அங்க போனா அப்படியாவது ஏசப்பாவை பார்த்தலாம், பார்த்தா அங்க ஏதோ குத்து விளக்காமலைங்க, குத்து விளக்கு இருக்குது. அங்க போனா அங்க ஒரு மனுஷன் இருக்கிற குத்து விளக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கு. இவங்களாவது பரவாயில்ல, கழுவு, ட்ரெஸ் இப்படி போடு, சட்டை இப்படி போடு சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி. பக்கமா பைபிள் படிச்சு. நீ படிச்சியா படிச்சியா படிச்சியா? முதல்ல எனக்கு ஆதாம குறிச்சு இந்த படிச்சுட்டோம், ஆதாம் குறிச்சு தெரியுமா, ஆதாம் பத்தி உனக்கு தெரியுமா, நீ படிச்சுட்டேன்னு சொல்லி அனுப்புனாருங்க. நான் படிச்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வர முடியும். நான் ஆதாம் பத்தி படிச்சுட்டேன்னு சொல்லி, சரி இந்த ஆபிரகாம் பத்தி படிச்சுட்டோம். ஆபிரகாம் பத்தி பக்கமா ஆபிரகாம் எத்தனை மனைவி எத்தனை பிள்ளைங்க போய் அதை போய் படிச்சுட்டோம். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா அதை போய் படிச்சுட்டோன்னு சொல்லி அடுத்த அனுப்புனாரு. அடுத்து நோவா வாரம் யாரையாவது ஒருத்தர் படிச்சுட்டு வான்னு சொல்லி எனக்கு பாயிண்டா கொடுத்தாரே தவிர ஒரு பாயிண்ட் கூட நான் அவரை பார்க்க முடியல. இதை யோசிப்பாமல அவர் ஆண்டவர் போல பரிசுத்தமா வாழ்ந்தாராமல, அவனை பத்தி படிச்சு அவருக்கு 10 பாயிண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ண? இவரையும் சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஏன் ஏமாத்துற வார்த்தை உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்களேன். இவரையும் நான் ஏமாத்தி என்ன தானே சொல்ல போறீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. உங்களை சொல்லலாமா? என்ன தாமா சொல்ல போறீங்க? இவரையும் நான் ஏமாத்தினேன், பலிபீடத்துல இருந்து நின்ன மனுஷனையும் ஏமாத்தினேன், அடுத்தது வெண்கல தொட்டியில் இருந்த அவனையும் ஏமாத்தினேன், அடுத்ததா குத்து விளக்கத்துல இருந்த அந்த மனுஷனை ஏமாத்திட்டு, சரி ஒரு வேலையா எனக்கு அந்த சத்தியம் தெரியும், எனக்கு இந்த சத்தியம் தெரியும், சத்தியத்தை தெரியாம நான் சால்ரா போட்டுக்கொண்டு அவரை ஏமாத்தி வெரி குட் அவன் சொல்றான். இப்படிதான் இருக்கணும். சத்தியத்தை கத்துக்கிட்டியா, சே நீ உள்ள போலாம், நீ குமாரனை பார்க்க போலான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டாருங்க. அங்க போனா அடுத்ததாக ஏதோ ஒரு சமூக தப்ப மேஜையாமாங்க. அங்க அப்பமும் ரசமும் இருந்ததுங்க. அங்க போனோன்னு அவரு எனக்கு சொல்றாருங்க, நீ பரிசுத்தப்படுத்தணும், 613 கற்பனையில நீ கை கொண்டியா? நான் 10 கற்பனை 10 கட்டையிலேயே நான் கை கொள்ள தவிக்கிறேன்னு 613 கற்பனை எப்படியா நான் கை கொள்ள? ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, என்னால் முடியல. எனக்காக ஜீவனை கொடுத்தாரு இல்லையா, எனக்காக ரத்த சிந்தனை இல்லையா, அவர் ஒரே ஒரு முறை பார்த்துட்டு போயிடுறையா. எனக்கு அந்த 613 கற்பனைகள்லாம் எனக்கு தெரியாதைய சொல்லி நான் வேதனைப்பட்டேன், நான் தவிச்சேன். அவர் விரமரத்தில் போ போ நீ பரிசுத்தப்படுத்திட்டு வா, அப்பதான் உனக்கு இந்த ரத்தம், அப்பதான் உனக்கு இந்த சரீரம், நீ போ போ சொல்லிட்டு அவரு என்ன வேதனைப்படுத்தினாரு. நான் சின்ன வசனங்களை படிச்சுட்டு என்ன முடிஞ்ச வரைக்கும் பரிசுத்தமா நிற்பேன். அவர் போ போ போன்னு என்னை துரத்தி விடுவாரு. 613 கற்பனைகள்
எனக்கு வேதமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சங்கீதத்தில் நீதிமொழிகள் தான். நான் எங்க 613 கற்பனை நான் எப்படி கை கொள்றது? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் என்ன பண்றது நினைச்சேன். நான் அவர்கிட்ட உண்மையில சொன்னேன். அவர் கேட்கிற மாதிரி தெரியல. நீ போய் படிச்சுட்டு வா, நீ போய் 613 கற்பனையில கை கொண்டு வா, அப்பதான் இந்த தண்ணீர், அப்பதான் உனக்கு இந்த ரசம், அப்பதான் இந்த அப்பம் சொன்னாரு. நான் முடிவு பண்ணிட்டேன். இவரையும் சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், இவரையும் ஏமாத்தணும். அந்த குத்து விளக்குல பார்த்தோம் இல்லையா? நான் சொல்றேன் மறந்துட்டேன். அந்த குத்து விளக்குல அந்த வசனமா பக்கமா படிக்க சொல்றாரு இல்லையா? ஆனா அந்த குத்து விளக்கு எரியவே இல்லைங்க. அந்த குத்து விளக்கு எரியவே இல்லை. என் வாழ்க்கை போல அந்த குத்து விளக்கு அணைஞ்சுதான் இருந்தது. அது பிரகாசமா இல்ல. ஏன் அது பிரகாசமா இல்லைங்கிற நான் பின்னாடி சொல்றேன். அந்த குத்து விளக்கு எரியும் பார்த்தா எரியவே இல்லை. அடுத்தது சமூகத்தப்ப மேஜ அவரு என்ன 613 கற்பனை கை கொண்டு வா அப்படிங்கிறாரு. அப்பதான் அப்பாவுடைய சரீரம், அப்பதான் நீ அப்பாவை பார்க்க முடியும் சொன்னாரு. இவரையும் ஏமாத்தணும் முடிவு பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர்த்த ஏமாத்தி வந்துட்டேன் பார்த்தீங்களா? கடைசியா ஒரு வேலையா 613 கற்பனை எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2-3 வசனம் சொல்லி அடிச்சு விட்டு அவரை ஏமாத்திட்டு நான் அவர்கிட்ட பரிசுத்தமான வேஷம் போட்டு திருப்பி அவரை என்ன போ சொல்லி அனுப்பி விட்டா அது என்னமோ தூவ பீடமாமல அங்க கொண்டு போய் நிப்பாட்டினாங்க ஐயா. அங்கேயும் ஒருத்தர் இருந்தார். அங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா? துதி 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 ஆண்டவரை துதி, துதிச்சியா 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 துதிச்சியா. துதிக்கிறதா? என்னையா துதிக்கிறது? எனக்கு துதிக்கிறது என்னன்னே தெரியாது ஐயா. இல்ல நீ துதிச்சாதான் ஆண்டவர். ஐயா விட்டுருங்க ஐயா, என்னால முடியலையா, என்னால முடியல. நான் அவரை ஒரே ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு ஒரே ஒரு நன்றி சொல்லிட்டு போறையா. எனக்கு உள்ள குத்துதையா, என்னால முடியலையா, என்னால துதிக்கலாம் முடியாது, என்னை விட்டுருங்க ஐயா, நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. அவரை பார்த்து ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டு போற. அதெல்லாம் முடியாது, நீ துதிச்சாதான். எனக்கு துதியே வரல. ஏன்னா அத்தனை பேரை என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன், பின்னாடி என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன், ஏமாத்திட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அல்லேலூயா வரல, எனக்கு ஒரு சோத்திரம் வரல, எனக்கு ஒரு ஆமீன் வரல, என்னால சொல்ல முடியல. ஏன்னா அத்தனை பேரை நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பலிபீடத்தில் இருந்து அப்படி குத்து விளக்கு, அந்த சமூகத்தப்ப மேட்ச, அப்படி தூவ பீட வெண்கல தொட்டி நின்று கொண்டு அத்தனை பேரை நான் ஏமாத்திட்டு வந்துட்டேன். இவர் இங்க வந்து தூப பீடத்தை நின்று நீ துதி துதி துதிச்சாதான் ஆண்டவரை பார்க்க முடியும், துதிச்சாதான் ஆண்டவரை பார்க்க முடியும் சொல்லி 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 என்ன வேதனைப்படுத்திட்டே இருந்தார். அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். என்னால துதிக்க முடியல, நான் வேஷம் தரிச்சுதான் உள்ள வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு துதிக்க தெரியாது, அவரை போற்ற தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், அவரை மாத்திரம்தான் எனக்கு தெரியும், அவரை மாத்திரம்தான் எனக்கு தெரியும், வேற ஒன்றுமே எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். நான் சொன்ன உடனே அந்த அந்த தூவ பீடத்தில் நின்று அந்த மனுஷனை என்ன பண்ணிட்டான், ஏதோ நியாயபரமான கட்டுகளாமல அதனை மீறி நடந்தனால என் காதுல ஒரு கட்டு, என் தலையில ஒரு கட்டு, என் கையில ஒரு கட்டு, என் காலில ஒரு கட்டை கட்டி எப்படி நான் பாவ சந்தையில இருந்து என்னை கடைசியில தள்ளி விட்டாங்களோ அதே போல மீண்டுமா என்ன அந்த ஆசாரிப்பு கூடத்தை விட்டு என்னை தூக்கி ஓரமா போட்டுட்டாங்க. எங்க போட்டுட்டாங்க? யார போட்டாங்க? மாணிக்கத்தை சொல்லுங்க, யார போட்டாங்க? சொல்லுங்க, யார போட்டாங்க? பாஸ்டர் போட்டாங்க. என்ன போட்டுட்டாங்க? என் கையை கட்டிட்டு, என் காலை கட்டிட்டு, என் தலையை கட்டி, என் காதை கூட கட்டுறா, எனக்கு எது கேட்க கூடாதுன்னு எல்லாத்தையும் கட்டி என்னை கொண்டு ஆசாரிப்பு கூடத்துல கடைசியில கொண்டு போய் என்னை போட்டு நான் உட்காந்து அழுகிறேன். இதுக்கா நான் வந்து என் பாவம் மன்னிக்கப்பட்டது. அங்க பாவ சந்தையில இருந்த அங்கேயும் இதே கட்டப்பட்ட நிலைமை, இங்கேயும் அதே கட்டப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேனே, நான் இப்படியே இருக்கிறேனே. என்னை எதுக்காக அவர் காப்பாத்தினா, எனக்காக ரத்த சிந்தினாரு, அவரை பார்ப்பதற்கு போனதுக்கு மீண்டுமாய் நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே.
சொல்லிட்டு அந்த ஆசாரிய கூடத்துல கடைசியில என்னை தள்ளி விடுறான். அடுத்த லைனா ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கிறாங்க. என்னை தள்ளி விட்டோன்னே என்னால் நான் ஒரு முடிவு பண்ணினேன், இனிமே இப்படி அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கத்த ஆரம்பிச்சேன். ஏசப்பா, அப்பா என்னை காப்பாத்த, எங்க இருக்கிறீங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி நான் வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் கத்த ஆரம்பிச்சேன். நான் துடிச்சேன். ஒரு கரங்களை தட்ட இல்லாமா நான் துடிச்சேன். நான் துடிக்க எனக்கு அந்த 6 அடி உயரத்தில் கரும்பு முடி நிறைய வச்ச எனக்காக உயிர் கொடுத்தார் இல்லையா, அவர் என் சத்தத்தை கேட்டு நடந்தெல்லாம் வரல, ஓடி வந்தார். ஆசாரி கூடாரத்தை விட்டு ஓடி வந்தாரு. வந்து என்னை பார்த்து, டே மகனே, இந்த நிலைமையில பார்க்கறக்காகப்பா நான் உனக்கு ஜீவனை விட்டேன், இந்த நிலைமையில உன்னை பார்க்கறக்காக நான் சிலுவையில காயப்பட்டேன், உன்னை யாருப்பா கட்டி வச்சது, நீ வா, உள்ள வான்னு கூப்பிடுறாரு. நான் சொல்றேன், ஆண்டவரே என்னால உள்ள வர முடியலப்பா, என் கையை காலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்கப்பா, யோவான் 8:36 எடுத்துக்கோப்பா, என் கையை காலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, விட்டு மாத்திரம் படிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாக விடுதலையாகுன்னு சொல்லிட்டு என் அப்பா இந்த வார்த்தை சொல்லிட்டு என் ஒவ்வொரு கட்டுகளை அவுத்தாரு. சொல்றாரு, மனுஷகுமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாக விடுதலையாகுன்னு சொல்லிட்டு அவர் என் மேல் இருந்த கழுத்துல இருந்த கட்டு, தலையில இருந்த கட்டு, கையில இருந்த கட்டு, காலில் இருந்த கட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். நான் குதிக்கிறேன், நான் ஆடுறேன், பாடுறேன். எனக்கு ஒரே சந்தோஷம். அப்பா, ஏன்னா மனுஷகுமார் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. கட்ட அவுத்துட்டு சொல்றாரு, நீ உள்ள வாப்பா போலாம். ஐயோ, நான் உள்ள வரலப்பா, அத்தனை பேர்த்து ஏமாத்திட்டு வந்துட்டேன், அவங்களெல்லாம் போனா என்ன பண்ண வைத்து, நீ வான்னு சொல்லி என்னை கூப்பிடுறாரு. நான் போறேன். கட்டல் அவுத்து முடிச்சதுக்கு அப்புறமேல நான் உள்ள போறேன். என்னை எவெல்லாம் பேசினானோ அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு அந்த பலிபீடத்தில், அந்த தூபபீடத்தில், அந்த நாற்காலி மேஜையில், அந்த வெண்கல தொட்டிக்கிட்ட யாரெல்லாம் என்னை திட்டினாங்களோ, யாரெல்லாம் பேசினாங்களோ, அப்பா கூட வரும்போது வாயவே திறக்கல. கையை தட்டையிலாமா, அவர் கூட வந்தோட வாயை திறக்கல. அப்பதான் உணர்ந்தேன், அப்பா கூட இருந்தாதானே இவ்வளோ வல்லமை, அப்பா கூட இருக்கிறனால தானே என்னோட தூசித்த வாயில கட்டப்பட்டுக்குதுன்னு நான் அப்ப விசுவாசிச்சேன். நான் உள்ள போறேன். வெண்கல தொட்டி பார்க்கிறேன். அவன் பார்த்துட்டு இப்படியே நிக்கிறான். குத்து விளக்கிட்டு போறேன், குத்து விளக்கு ஒன்னும் எரியல, அங்க அவன் அப்படியே நிக்கிறான். நான் நிக்கிறேன், என்னை எதுவுமே சொல்லல. ஐயா, இவர் தான் என்னை திட்டினாரு, நீ ஒன்னுத்துக்கு உதவான்னு சொன்னாரு, நீ கழுவுனாரு, என்ன அதை சொன்னாரு, இது சொன்னாரு. நான் ஏசப்பட்டேன், நான் குமாரன் சொல்றேன், இவர் இப்படிலாம் என்ன பேசினாரு பாக்குற. அவர் சொல்றாரு, உன்னை பேசினால தான் வாயை நான் கட்டி வச்சிருக்கிறேன். உங்களை பேசுகிற வாயை கர்த்தர் சீக்கிரத்துல கட்டுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதோட முடிஞ்சு போகல. அப்படியே அந்த பலிபீடம், அந்த குத்து விளக்கு, அந்த மேஜை, அந்த தூப பீடம் எல்லாத்தையும் தாண்டி அவர் உள்ளவா, எனக்கு நடுக்கம், உள்ளவான்னு என்னை கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு உள்ள போறாரு. அங்க பார்த்தா ஒரு பெரிய சிங்காசனம், ஒரு 3 சிங்காசனம் இருக்கு, 3 டேபிள் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல பிதா உட்கார்ந்திருக்கிறாரு. அவரை பிதாவை பார்த்த பாருங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஐயா, பிதாவை பார்த்துட்டேனே. நான் இந்த சந்தையில பார்த்தேன், பாத்தீங்களா? அதே முகம், அதே முடி, அதே உயரம், அதே அழகு, அதே எண்ணம். பிதாவை பார்த்து திரும்பி பார்க்கிறேன். அதே மனுஷகுமாரன் இன்னொரு சேர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. எனக்கு பிதாவை பார்த்த சந்தத்தை காட்டிலோ, பிதாவை பார்த்த சந்தோஷத்தை காட்டிலோ, குமாரனை பார்த்தவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் தானே எனக்காக பலியானாரு, அவர் தானே எனக்காக ரத்த சிந்தினாரு,
அவர் தானே என் ரட்சிப்பு. எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது அவர் தானே. எனக்கு பிதாவை பார்த்த சந்தோஷத்தை காட்டிலும் என் குமாரனை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, தாங்க முடியல. ஐயா 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 சொல்லி 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 ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 2 சேர் தான் இருந்து நினைச்சேன். நான் டக்குன்னு திரும்பி பார்க்கறக்குள்ள இன்னொரு சேர் இருந்தது, 3 சேரு. ஐயா இந்த சேர் யாருக்குயா? உனக்கு தாப்பா, என்னுடைய வலது பாசத்துல உட்கார உனக்கு தாப்பா அந்த சேரு, உனக்கு தாப்பா எனக்கு சேரு. அதுக்கு தான் சொன்னேன், அல்லேலூயா, உனக்கு தான் சேரு. ஐயா நான் உங்க சேர்ல உட்கார்றதா? நான் உங்க சேர்ல உட்காருதா? நான் அடிமையா, நீங்க எனக்கு எஜமா. நான் அந்த பாவ சந்தையில் இருக்கும்போது அவன் எனக்கு எஜமான இருந்தா, நீங்க என் பாவத்தை மீட்டிட்டீங்க. நான் வேலைக்காரையா, நான் உங்களுக்கு அடிமையா, நான் உங்க சேர்ல உட்காருக்கு தகுதியற்றவனையா அப்படின்னு சொன்ன உடனே ரோமர் 8:15 படிப்பா. ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா என் பிதாவே என கூப்பிடுகிற புத்திர சுவிகாரின் ஆவியை பெற்றீங்க. அவர் சொன்னாரே, நான் அடிமை இல்ல, நீ என்னோட பிள்ளை, நீ என்னோட தல பிள்ளை, நீ என்னோட மூத்த பிள்ளை, நீ என்னோட இளைய குமாரன், கெட்டு போன இளைய குமாரன் இல்ல, மீண்டுமாக வந்த இளைய குமாரன் என்று சொன்னாரு பாரு. எனக்கு அப்படியே பூரிப்பு. அப்பா நான் எஜமான நினைச்சேன், ஆனா அதுக்கு மேல அந்தஸ்தை கொடுத்து அப்பா என் பிள்ளையா நீங்க என்ன அங்கீகரிச்சிட்டீங்களப்பா. இந்த விஷயத்தை நான் எல்லாத்துக்கும் சொல்லணும், இதை போய் நான் சொல்லணும். அவர் என் மேல காட்டுற அன்பு ஏராளமான அன்பு, ஒரே அன்பு என்னால தாங்க முடியல. நான் சொன்னேன், அப்பா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்க என்னை விடுதலை ஆக்கி என்னை இதுவரைக்கும் நடத்தி என்னை உள்ள கூட்டிட்டு வந்தீங்க, என்ன உங்க பக்கத்துல உட்கார வச்சீங்க இல்லையா, இது உலக ஜன்னலுக்கு நான் சொல்லணும் சொல்லிட்டு நான் வெளியே போறப்பா, நான் வெளியே போறப்பான்னு சொல்லிட்டு நான் வெளியே போறேன், நான் வெளியே போறேன். நான் வெளியே போறேன். வெளியே போகும்போது குமாரன் சொன்னாரு, மகனே நில்லு அப்படின்னாரு. அப்பா திரும்பி பார்த்தேன், 3வது யாரோ ஒருத்தராமல, அது என்ன பரிசுத்த ஆவியாமல. இனிமே நீ தனியா போவனா, பரிசுத்த ஆவியை உன் கூட அனுப்புறேன், நீ அவர் கூட நீ போ. எவன் உன்னை பேசுறான், எவன் உனக்கு விரோதமா நிக்கிறான், எவன் உன்னை எது பண்றான் நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவரு என்ன வெறுமையா அனுப்பலைங்க. அந்த பரிசுத்த ஆவியை எனக்குள்ள வச்சு நான் ஒருத்தர் தான், எனக்குள்ள 2 பேர் கிரிகை செய்யறாருங்க, 2 பேர் கிரிகை செய்யறாரு. விசுவாசிகள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவி உள்ள பிள்ளைகளை எல்லாம் அபிஷேகத்தை நிரம்பி 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 இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஆவியானவர் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். அப்படியே ஊட்டு 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 ஊட்டுட்ட 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 ஒற்றுமையா ஒற்றுமையா பிரசன்னத்தை நிரம்புங்க. ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார், ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு இயக்க தெரியாமலா. எஸ் எஸ். இப்போ நான் வெளியிருந்து உள்ள வரல, உள்ள இருந்து வெளியே போறேன், புது சிருஷ்டியாய் வெளியே வர்றேன். நீங்க வெளியே போகும்போது புது சிருஷ்டியா போக போறீங்க, ஆவியானவர் கூட போக போறீங்க. அல்லேலூயா. நான் உள்ள இருந்து வெளியே வரேன். வெளியே வந்தோன்னே அந்த நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் வேஷம் போட்டேன் இல்லையா, அந்த தூப பீடம், வெண்கல தொட்டி, குத்து விளக்கு எல்லாத்தையும் பார்க்க போறேன். எப்படியாவது அவங்ககிட்ட பேசணும் போறேன். முதல்ல பரிசுத்த ஆவியின் கூட நான் வரும்போது வெளியே வந்தோட தூப பீடம் இருந்தது.
என்ன துதின்னு சொன்ன மனுஷன் கையை கட்டி அப்படியே நிற்கிறான். நான் அவரை துதிக்க ஆரம்பிச்சேன், அன்னி பாசையில பேச ஆரம்பிச்சேன், அபிஷேகத்தை நிறைய ஆரம்பிச்சேன். அவர் போது சொன்னாலும் நான் விடுற மாதிரி தெரியல. துதிச்சு கொண்டே இருக்கிறேன். என்னால் நிப்பாட்ட முடியல. துதிக்கிற அவரை துதிக்க என்னால முடியல. அப்போ என்னை பார்த்து திட்டணும் சொன்னா, உம்மை போல இயேசுவை துதிப்பதற்கு ஒருவனும் இல்லை என்னை குறித்து சாட்சி சொன்னா. அந்த தூபபீடத்தில் இருக்கிற அந்த மனிதன் என்னை குறித்து சாட்சி சொன்னா. எனக்கு அப்படியே சந்தோஷம். சங்கீதம் 34:5 சீக்கிரம். ஆவியானவர் எனக்குள்ள இருந்தனால என்னால் துதின்னு கட்டுப்படுத்த முடியல. நல்லா துதிக்க ஆரம்பிச்சேன். அடுத்துட்டு தூபபீடம் முடிஞ்ச உடனே குத்து விளக்கு போறேன், குத்து விளக்க பார்க்கிறேன். அப்பா ஆவியானவர் பத்தி கேட்கிறேன், அப்பா இந்த குத்து விளக்கு ஏன்ப்பா எரியல, என்னப்பா காரணம் கேட்கிறேன். அவர் சொன்னாரு, நீ எதையெல்லாம் குறிச்சு உனக்கு இந்த குத்து விளக்கு இருக்கிற மனுஷன் என்னப்பா சொன்னாரு. ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் படிச்சுட்டு வா, நோவா எப்படிப்பட்டவன் படிச்சுட்டு வா, ஈசாக்கு எப்படிப்பட்டவன் படிச்சுட்டு வா, யோசேப்பு பரிசுத்தவானாமல்ல இயேசு போல வாழ்ந்த அவரை பத்தி 10 பாயிண்ட் கொடுத்து என்ன அதை படி இதை படி அந்த பாயிண்ட் கொண்டு வா இந்த பாயிண்ட் கொண்டு வான்னு சொல்லி என்னை அனுப்புனாருங்க. நீ என்ன பண்ணுன? நான் அவங்களை குறிச்சிலாம் பேசினேன், அவங்களை குறிச்சிலாம் பார்த்தேன். அவர் சொல்றாரு, அவங்களுக்கு அவங்க எப்படி என்ன செஞ்சாங்க நீ பார்க்காத, அவங்களுக்குள்ள நான் என்ன பண்ணினேன்னு நீ பாரு. அவங்களுக்குள்ள நான் என்ன பண்ணினேன் நீ பாரு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த குத்து விளக்கு பிரகாசமாய் எரிந்தது. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, சொல்லுமா, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுமா ஒரு முறை, அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு வேதத்தை எடுத்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி கிரியை செஞ்சாரு நான் படிக்க ஆரம்பிச்ச அதே நிமிஷத்து குத்துவிளக்கு பளிச்சு நின்று பிரகாசம் அடைந்தது பாருங்க. அப்பதான் புரிஞ்சு கொண்டேன், அப்பாவை மாத்திரம் நான் பார்த்தால் போதும், வேற யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, என் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் என்று சொல்லி என் வாழ்க்கை போல இருளா இந்த குத்து விளக்கு அது பிரகாசமாக எழுந்து கொண்டது. அப்ப சொன்னாரு, நீ என்னை நோக்கி பாரு, நீ என்னை நோக்கி பாரு, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களை வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சொன்னாரு, நான் ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சேன், நான் நோவாக்கு என்ன செஞ்சேன், நான் யோசேப்பை எப்படி வழி நடத்தினேன் அதை நீ பாரு. யோசேப்பு என்ன செஞ்சா பார்க்காத, யோசேப்புக்கு நான் என்ன செஞ்சு பாரு. அவனை மட்டும் நான் பார்த்தேன், என் குத்து விளக்கு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையை பிரகாசமா எரிய ஆரம்பித்தது. என் வாழ்க்கை பிரகாசமா எரிய ஆரம்பித்தது. அது எரிய 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 எனக்குள்ள அனலாய் அக்கினியாய் ஒரு பெரிய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அடுத்தது நேரா போறேன், சமுத்துவ தப்ப மேஜையை பார்க்கிறேன். அங்க பார்த்த உடனே நான் இதுவரைக்கும் பரிசுத்தமா இல்லாம அந்த பந்தியில பங்கு பெற்றேன்.
இப்போ ஆண்டவரை துதிச்சிட்டேன், சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். இப்போ நான் பரிசுத்தமாக அந்த பந்தையில் பங்கு பெற என் யாதிகள், என் பலவீனங்கள், என் உபத்திரங்கள் எல்லாம் தானா விலகுது. அந்த பரிசுத்தமாய் பங்கு பெற என் நிந்தைகளும் அவமானங்களும் எல்லாம் தானா மாறுது. இதுவரைக்கும் நான் பந்தியில் பங்கு பெறாத காட்டிலோ இந்த மாசம் நான் பரிசுத்தமாய் பங்கு பெற போறேன். என்னுடைய யாதிகள், என் பலவீனம், என் கடந்தலைகள் எல்லாம் மாற போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தட்டி, நான் ஏற்கனவே திரும்பி எடுத்தேன், நான் பாவத்தோடு எடுத்தேன், இந்த மாசத்திலிருந்து நான் பரிசுத்தமாய் அந்த அப்பத்தை நான் கை வைக்க போறேன். என் யாதி, என் பலவீனத்திலிருந்து ஒரு நாள் 2 நாள் இல்ல, நிலைவரமாக கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். நிலைவரமாக கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். நான் இதுவரைக்கும் பாவத்தோடு பங்கு பெற்ற அந்த பந்தியை முதல்ல பரிசுத்தமா நான் பங்கு பெற்றேன். என் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது, அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் அறுக்கப்பட்டது, என் யாதிகள் எல்லாம் நீங்கிட்டு, என் கடந்தலை எல்லாம் நீங்கிட்டு, என் குடும்பத்தில் தானா சந்தோஷம் வந்தது. அதையும் ஜெயிச்சாச்சு. சமூகத்தப்ப மேட்ச். அடுத்தது வெண்கல தொட்டிக்கு வந்துட்டேன். வெண்கல தொட்டி வந்து கழுவுன்னு சொன்ன மனுஷன் என்னை பார்த்து சொல்கிறான், அப்பா தம்பி நீ கழுவ வேணாம், உனக்காக அவர் கழுவப்பட்டா, நீ சந்தோஷமா நீ போயிட்டு வா என்று சொல்லி, நீ சந்தோஷமா என்று போயிட்டு வா சொல்லி அந்த தொட்டியிலிருந்த எண்ணெயை எடுத்து என் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. நான் ஜீவன நாளெல்லாம் நன்மையை கிருபை என்னை தொடரும். என் சத்துருக்கு முன்பாக என் பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அந்த தொட்டியிலிருந்து எண்ணெயை எடுத்து என் தலையில வார்த்தி என் அபிஷேகம் பண்ணி அவர் அனுப்புனாரு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் என் கூட இருந்தனால, ஆவியானவர் என்னோடு இருந்தனால ஒரு அபிஷேகம் எனக்குள்ள வந்தது. அடுத்தது கடைசியா பலிபீடத்துக்கு போயிட்டேன். அங்க நிற்கிற எங்க முதல்ல என்ன அங்க போய் பார்த்து, நீ அதை வெட்டிட்டு வா, இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு வா, அப்படி பண்ணிட்டு வா, இப்படி பண்ணிட்டு வான்னு சொன்ன அந்த மனுஷன் என்னை பார்த்து சொன்னா, நீ எதுவும் செய்ய வேணாம், நீ விசுவாசித்தால் போதும், நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்லி, நீ பலி செலுத்த வேணாம், உனக்காக அவர் பலி செலுத்தவா சொல்லி, நீ போ, நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி என்னை அனுப்பி விட்டாருங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கடைசியில் சொன்னார், நீ எதையும் பார்க்காத, நான் உனக்காக மரித்தேன் இல்லையா, உன்னை அந்த உபத்திரத்தின் குகையிலேருந்து உன்னை தூக்கணும் இல்லையா, நான் உனக்காக சிலுவையில் சிந்தின இயேசுவை மட்டும் நீ பார், வேற எதையும் பார்க்காத என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட சத்தியத்தை தவிர வேற எந்த சத்தியமும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த ஒரு சத்தியம் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து செல்லும். அவர் சொன்னாரு, உன்னை அப்படி பேசினா இப்படி பேசினா எதையும் நீ பார்க்காத, உனக்காக நான் சிலுவையில் ரத்த சிந்தின, உனக்காக நான் மரித்திருக்கிற, அதை மட்டும் நீ பாரு. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். எல்லாரும் எழுந்திருப்போமா? உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. எஸ்டர்டே அப்பா நான் உமது பிள்ளை, சொல்லுமா, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்றீங்களா? அப்பா நான் உமது பிள்ளை, நான் எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுமா எல்லாம் சேர்ந்து. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. சொல்லுங்க. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன.
பார்க்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே. இறுதி வரை நீ நடத்தி செல்வே, இறுதி வரை நீ நடத்தி செல்வே. அவமானம் அடைவதில்லை. சொல்லுமா அவமானம். அப்பா நான் உமது பிள்ளை. ஆமே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்றீங்களா? அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. சொல்லுமா. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் அநேக உங்களை சேர்ந்து வந்தாலும், சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீ விடுவிக்கின்றீர். சொல்லுமா. அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நான் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் ஒருபோது நீங்க அவமானப்பட்டு போவதில்லை. கத்த சொல்லுகிறார். அவமானம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Yes, Daddy. அப்பா நான் உமது பிள்ளை. சொல்றீங்களா? அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்றீங்களா? அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்ற. சொல்லுகிறார். அப்பா நீ நல்லவர், நல்லவர் இனியவர். இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. சொல்லுங்க உண்மையாய். உண்மையாய் இயேசுவை தேடும் எனக்கு ஒரு நன்மையோ குறைவில்லையே. சொல்லுங்க. ஒரு நன்மையோ எனக்கு குறைவில்லை. அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. Yes, Daddy. நான் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. சொல்றீங்களா? அப்பா நான் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்றீங்களா? ஓ, அப்பா நான் எல்லா உமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்ற இன்னொரு முறை கடைசியாக அப்பா. அப்பா நான் உமது Yes. பிள்ளை. Yes, Daddy. ஒரு நாளும் அப்பா. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? பாவ சந்தையில இருந்த எனக்கு எஜமான சாத்தானுடைய கையில் இருந்து என்னை தப்பி விட்டு
அவருக்கு நான் எஜமான இருக்க விரும்பல. அவருக்கு பிள்ளையா என்னை மாற்றி அவர் எனக்காக அடிமை கோலம் தரித்து எனக்காக ஜீவனை சிந்தி எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை உள்ள கூப்பிட்டு அவருடைய சிங்காசனத்து பக்கத்துல என்னை உட்கார வச்சு எனக்கு அழகு பார்த்த என் தகப்பன் என்னோட உண்டு, என்னோட உண்டு, என்னோட உண்டு, என்னோட உண்டு. எல்லா ஆவிய நிரம்பவர்களாக, எல்லா அபிஷேகத்தை நிரம்பவர்களாக நீ தலா பாபா பலா யாதை மேரிபா பரிபா 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 ரிஷேகே ரேகேபேலே ரீதா ரபா 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 அந்த போரின் மீ யரா ஷேகேரேபேலே அந்த போரிமி ராக்கலா ஷேத்தே ரேகேலே அந்த போரிமி ராக்கலா ஷேத்தே ரேகேலே துதிக்கிற